Assalamualaikum friends, welcome to Gadget Search Mobiles. நம்ம சேனல்ல பார்த்துட்டு ஸ்டாக் வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம். ஸ்டாக்ல வந்து ஆக்சுவலாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. சாம்சங் S20 FEல அப்புறம் லேஸ்ட் பட்ஜெட்ல அப்புறம் நார்சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11 months வாரண்டியோட இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக OnePlus 12 ஒரு நேத்து ஆட் போட்டிருந்தோம். இதே மாதிரி 12GB 256 அப்புறம் வந்து மோட்டோ G45 எல்லாமே வாரண்டியோட இருக்கு. 5G டிவைஸும் இருக்கு. நான் ஒன் பை ஒன் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அப்படி லீஸ்ட் பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாம்சங் M30s. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்பில்ட் நினைக்கிறேன். ஆமா சாரி, சாம்சங் M21 இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்பில்ட். ஆமா கரெக்ட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் காம்போட இருக்கு. காம்போல வந்து சேஞ்ச் பண்ணாம நல்ல க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு. நல்ல பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்கு. அப்புறம் கேமரால லைட்டா டஸ்ட் இருக்கு. அந்த ஒரிஜினல் டிஸ்பிளேக்காக மட்டுமே வாங்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3950 கொடுக்குறோம். 3950 ரூபாய்க்கு சாம்சங் M21 6GB வேரியன்ட் 128GB இன்பிலோட ஒரு ஒரிஜினல் காம்போட இருக்கு. காம்போல சேஞ்ச் பண்ணாம இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சாம்சங் M02s பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போட இருக்கு. காம்போல சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் போகல. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட் காட்டுற பாருங்க. சாம்சங் M02s 4GB RAM 64GB இன்பில்டோட இது காம்போ சேஞ்ச் பண்ணலாம். ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3850 கொடுக்குறோம். 3850 ரூபாய்க்கு சாம்சங் M02s ஒரு நல்ல பிக் டிஸ்பிளேயோட இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியில் 5Gல பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா காம்போ சேஞ்ச் பண்ணிருக்கு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விவோல V21 5G. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பிலோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4950 கொடுக்குறோம். 4950 ரூபாய்க்கு ஒரு விவோ V21 5G காம்போ மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கு. மற்றபடி ஓரளவுக்கு ஓகே தான். டிவைஸ்லாம் ஓரளவு ஓகே. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கிறதுனால நம்மளே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கோம். ஜஸ்ட் 4950க்கு ஒரு 5G ஃபோன் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5G டிவைஸில் கொஞ்சம் ரேட் கம்மியில் பார்த்தீங்கன்னா 5950 ரூபா ரியல்மி 9 Pro 5G. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் 128GB இன்பிலோட இதோட நல்ல ஸ்பெக் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு ஆடும் போட்டிருக்கும். ஸ்னாப் டிராகன் 695 5G ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவோடது. அப்புறம் 64 மெகாபிக்சல் கேமரா 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்கு. இது ஸ்கிராட்ச் டென்ட்லாம் இல்லை. ஆனால் பவுச் மார்க்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. இது ஒரிஜினல் காம்போ தான் நினைக்கிறேன். நல்ல காம்போலாம் சேஞ்ச் பண்ணாமல் நல்லா சூப்பராக இருக்கு. இதோட கேமரா கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரியல்மி 9 Pro ஜஸ்ட் இந்த பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்கு. தேவைப்படுச்சுன்னா ஸ்கின் போட்டால் கூட மறைஞ்சிரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5950 ரூபாய்க்கு ஒரு 5G டிவைஸ் பாக்ஸோட இருக்கு. சூப்பரான ரேட் தான் இது கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஸ்ட் பட்ஜெட் என்ன சொல்ல இது இருக்கு. சாம்சங்ல பார்த்தீங்கன்னா A33 நினைக்கிறேன் கரெக்டா. ஆமா சாம்சங் A33 5G டிவைஸ். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேமா இல்லை 8GB RAM 128GB இன்பில்டோட ஒரு ஒரிஜினல் காம்போட இருக்கு. இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். இது ஒரு LED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்காக மட்டுமே வாங்கலாம். டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். இதோட டிஸ்பிளே எல்லாம் மாற்ற போனீங்கனாலே உங்களுக்கு 7 to 8000 வந்துடும். சாம்சங்ல A33 5G. இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பேக் டோர் மட்டும் லைட்டாக கிராக் ஆயிருக்கு. தேவைப்படுச்சுன்னா இந்த பேக் டோர் தனியாக கிடைக்கும். ஒரு 250 to 300 மாற்றிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6950 கொடுக்குறோம். 6950 ரூபாய்க்கு ஒரு சாம்சங் A33 5G டிவைஸ் டிஸ்பிளேக்காக மட்டுமே வாங்கலாம். சொன்ன மாதிரி 6128 கிடையாது. 8GB RAM 128GB இன்பிலோட ஒரு 6950 6950 ரூபா கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ M3 Pro 5G. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸ் தான். டிவைஸ் இருக்கு, சார்ஜர் இருக்கு, அதோட USB இருக்கு. ஒரிஜினல் காம்போ தான். காம்போலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 4GB RAM 64GB வரும். ஆமாம் 4GB RAM 64GB இன்பில்டோட இருக்கு. சாரி இது வேற ஏதோ பாக்ஸ் இருக்கு. சாரி மேல உள்ளது தான் கரெக்டானது. 4GB தான் நினைக்கிறேன் காமிச்சிடும். இல்ல அது வேற மாடல். இது ரெட்மி நோட் 11 போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்டோட இதோட ஆக்சுவல் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் வரும். போக்கோ M3 Pro மேல உள்ள பாக்ஸ் மட்டும் இருக்கு. மேல் பாக்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கு. கீழே உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5950 கொடுக்கும். 5950 ரூபாய்க்கு ஒரு போக்கோ M3 Pro 5G 4GB RAM 64GB. இது காம்போலாம் சேஞ்ச் பண்ணல, சர்வீஸும் பண்ணல. சூப்பரான கண்டிஷன்ல தான் இருக்கு ஓரளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோல G45 சார்ஜ் இல்லாமல் இருக்கு. G45ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM. ஆமா 8128 காட்டுங்க லேப்டாப் 8128 6128 தெரியல. இது வந்து பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு. மோட்டோ G45 வரும், G35 வரும். மோட்டோ G45ல இன்னும் வாரண்டி கூட இருக்கு. காமிச்சிடும். ஆமா வேண்டாம் இதுல இருக்கு. மோட்டோ G45 5G ஃபோன் 128GB போட்டிருக்காங்க.
இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 12,069 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆஃபர்லாம் போய் 12,069 ரூபா. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியும் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல போனீங்கன்னா 7th மந்த் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் வாரண்டி இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,950 கொடுக்குறோம். 7,950 ரூபாய்க்கு மோட்டோ G45 8GB RAM 128GB பில்லோட ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு. இதோட லெதர் ஃபினிஷ் ஸ்மூத் ஃபினிஷ்லாம் சூப்பராக இருக்கும். சைடு ஃபிங்கர் பிரிண்ட் மோட்டோ இப்போ ஓரளவு நல்லா டாப்ல போயிட்டாங்க. நல்ல டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா கொடுக்குறாங்க. நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக கொடுக்குறாங்க. இது சூப்பரான ரேட். 7,950 ரூபாய்க்கு மோட்டோ G45 5G ஃபோன் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கம்மி ரேட்டில் தான் நார்சோ 35G. இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு. டிவைஸ் இருக்கு, சார்ஜர் இருக்கு. ஆமாம், சார்ஜர் இல்லை, ஒன்லி டிவைஸ் தான். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM 128GB பில்லோட இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,650 கொடுக்குறோம். 7,500 கொடுக்குறோம். 7,500 ருபீஸ் கொடுக்குறோம். நார்சோ 35G 48 மெகா பிக்சல் கேமரா 90 ஹெர்ட்ஸ் ஸ்மூத் லைட் டிஸ்பிளேயோட இருக்கு. ஜஸ்ட் 7,500 கரெக்டா? ஜஸ்ட் 7,350 7,350 கொடுக்குறோம். அதாவது கொஞ்சம் கம்மி ரேட் கொடுத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மியில் நார்சோ 80Xன்னு ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு. இது தனியாக ஒரு ஆடு கூட போட்டிருக்கோம். ஜஸ்ட் 1 மந்த் ஓல்டு. இது புதுசு ரேட் பார்த்தீங்கன்னா 13,000 to 14,000 வருது. ஒரு கரெக்டாக 1 மந்த் ஓல்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,500 ருபீஸ் கொடுக்கும். 10,500 கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் S20 FE 2 ஃபோனு. இதுவும் 5G டிவைஸ் தான். 5Gல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 0 ரெண்டுமே இன் ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே ஒரிஜினல் காம்போ இருக்கு. காம்போல எதுவும் சேஞ்ச் பண்ணாம. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட ஓரளவு நல்ல க்ளீன் கண்டிஷனாக இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 9,500 ருபீஸ் கொடுக்கும். 9,500 ரூபாய்க்கு சாம்சங் S20 FE 5G ஃபோனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் இல்லை, பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர். இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,500 ருபீஸ் கொடுக்கும். 10,500 ரூபாய்க்கு இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்கு. ஃபுல் கிட்டில் பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. அப்புறம் மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜ் 40. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் போட்டிருக்கோம். இது நல்ல சீக்கிரமாக மூவ் ஆகிற ஃபோன் இது ஒன்று. அது அப்போ ரேட் போட்டதுலாம் 15,500 16,000 ருபீஸ்லாம் போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போகிறோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,500 ருபீஸ் கொடுக்குறோம். 13,500 ரூபாய்க்கு. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான், கேமராவில் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வேற எதுவும் நோட் பண்ணல. அதனால மற்றபடி க்ளீனாக தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பார்த்துருங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஃப்ரண்ட் கேமரா லைட்டாக கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. மற்றபடி லைட்டாக டஸ்ட் தெரியுது. அதனால கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி தரோம். இதோட LED டிஸ்பிளே ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட இருக்கும். இதோட வேரியன்ட் சொல்ல மாதிரி 8GB RAM 256GB பில்ட்டுங்க பாருங்க. மோட்டோ எட்ஜ் 40 16GB 256GB RAM ரோமு, அப்புறம் 8GB RAM இருக்கு. அப்புறம் விர்ச்சுவல் RAM கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 13,500 அந்த கேமரா ஸ்க்ராச்சஸுக்கும் உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட்டுக்காக மட்டும் ஒரு 3,000 கிட்ட கம்மியாகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,500 ருபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வராத ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சாம்சங் S23 FE. இதில் ஒரு நல்ல டாப் எண்டில் 3 ஃபோன் இருக்கு. ஒன்று வந்து சாம்சங் S23 FE இருக்கு, பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. சார் அந்த ஃபோனுங்க சாம்சங் S23 அல்ட்ரா ஒன்று இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlusல 12. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் யூஸ்டு பீஸ் தான். இதோட கதையை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக OnePlus 9 Pro 11 Pro அந்த மாதிரி 11லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சப்போஸ் லைன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோனை கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிற டிவைஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பேமெண்ட் கேட்டால் சொல்லுவாங்க. அது பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் பாக்ஸ் மேலே உள்ள பாக்ஸ் மட்டும் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ள டிவைஸ் இருக்கும். உள்ள இதோட கேபிள், அப்புறம் வந்து சார்ஜர் 100 வாட் சார்ஜர், அதோட USB கேபிள் எல்லாமே இருக்கும். நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB வேரியன்ட் 256GB இன்பில்ட். ஆமாம், இதுக்கு முன்னாடி 8256 உங்களுக்கு 39,500 ருபீஸ் போட்டிருந்தோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. இதோட கலரும் சூப்பரான கலரு. OnePlus 12 இது. இப்போ யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் யூஸர். சிம்மு நம்ம போடுறதுலேருந்து 1 இயர் வாரண்டி வந்துடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸோட ரேட்டு தான் கொடுக்க போகிறோம். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 38,500 ருபீஸ் கொடுக்குறோம். 38,500 ரூபாய்க்கு ஒரு OnePlus 12 5G ஃபோனு 12GB RAM 256GB இன்பில்டோட ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸான ஸ்பெக்கு. உங்களுக்கு பாக்ஸ் மட்டும் இருக்காது, மேலே உள்ள டாப்போட பாக்ஸ் மட்டும் மூடி மட்டும் இருக்காது. மற்றபடி உள்ள இருக்கிற எல்லாமே சிம் எஜெக்டர், இந்த ரெட் கேபிள் கார்டு, அப்புறம் அதோட கேபிள், அப்புறம் வந்து USB எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38,500 ருபீஸ் வரும். இந்த மாதிரி இருக்க ஒரு பெரிய பெரிய மாடலுக்காக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க S23 அல்ட்ரா வந்துருச்சு. இதோட சாம்சங்கோட S23 அல்ட்ரா இதோட வேரியன்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது தனியாக ஒரு ஆடும் போட்டிருக்கோம். இது பீஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ஸ்டைலஸும் இருக்கும். இது உள்ளே இது பார்க்குற மாதிரி டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம். Type-C போர்ட் சார்ஜிங் இருக்கும். ஒரு அட்வான்ஸான ஒரு ப்ரீமியமான ஃபோனில் இது ஒன்று. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM 397 சொன்னாங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM அண்ட் 1TB ஸ்டோரேஜ் இருக்கும். இங்கே பாருங்க, சாம்சங் S23 அல்ட்ரா. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1TB ஸ்டோரேஜ் இருக்குது, அப்புறம் 12GB RAM இருக்குது. இதோட எல்லாமே ரேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா கார்னரில் மட்டும் ஒரு லைட்டாக சிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் ஆகி அது எண்டாக இருக்கும்.
இதனால ஒரு ஹார்டான டிஸ்பிளே தான், எது சீக்கிரம் அளவுக்கு உடையும் உடையாது. இது அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இதோட கிளாஸ் சேஞ்ச் கூட பண்ணி தரலாம். கிளாஸ் சேஞ்ச் பண்ணால் தனியாக சார்ஜஸ் ஆகும். ஆனால் சேஞ்ச் பண்ணக்கூடிய அவசியமே இல்லை, நல்லா க்ளீனாக யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்கும். எவ்வளோ போடுறது? 39,500. எவ்வளோ லிஸ்ட்டாக போடுறது? 39,500 ஒரு சாம்சங் S23 அல்ட்ரா 1 TB ஸ்டோரேஜ் அண்ட் 12 GB ரேம் இருக்கு. பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு, நல்ல க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நேரில் பார்த்து கூட எடுத்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு விஷயமே கிடையாது. இங்க பாருங்க, மேலே ஆக்சுவலாக அந்த உடஞ்சது கூட எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அந்த யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட் ஸ்கிராச் கார்டோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஃபுல் டெம்பர் இருக்கும்ல, ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ்னு ஒன்று இருக்கும், அதை போட்டிங்கன்னா கூட அந்த கார்னரில் மறைஞ்சிரும். மற்றபடி டிஸ்பிளே தாராளமாக அப்படியே யூஸ் பண்ணலாம். 1 TB ஸ்டோரேஜ் அண்ட் 12 GB ரேம், ஜஸ்ட் 39,500 rupees. இதோட டிஸ்பிளே காஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு 1 TB காஸ்ட்டுக்கே தாராளமாக வாங்கலாம். மோர் தென் 1,25,000 தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 39,500 rupees கொடுக்குறோம். அப்புறம் நிறைய ஃபோன்ஸ்லாம் இருக்காது பாருங்க. ஐஃபோனில் 12 Pro இருக்கு. ஐஃபோனில் 12 Pro 256GB வேரியன்ட்டு. இதுக்கு தனியாக ஆட் போட்டிருப்போம். ஃபேஸ் ஐடி, ட்ரூ டோன் எல்லாமே ஒர்க்கிங்கு. ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. பேட்டரி யூஸ் பண்ணி இது மாதிரி ஆகிடும். நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. 76% இருக்குது. ஈவன் தான் நல்ல சார்ஜ் நிற்கும். காலையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்கில் வரைக்கும், இந்த ஈவினிங்கில் நைட்டு ஃபுல் டே கூட வரும். இதோட இது ஒரு ஃபாரின் டிவைஸ் தான். இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் பாருங்க, சாரி 256. ஐஃபோன் 12 ப்ரோ சீரிஸில் 3 கேமரா வரும். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். டிஸ்பிளேயோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஐஃபோன் 12 ப்ரோவில் 256GB வேரியன்ட்டு. இதோட ஃபேஸ் ஐடி, ட்ரூ டோன் எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்குது. டிஸ்பிளேவும் சேஞ்ச் பண்ணல, காம்போவும் சேஞ்ச் பண்ணல, பேட்டரியும் சேஞ்ச் பண்ணல. அதே காட்டி நம்பர். சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயே காமிச்சிருவாங்க. ஆக்சுவலாக இந்த பேட்டரி மட்டும் சர்வீஸ் கட்டுது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 76% இருக்குது. இருந்தாலும் நல்லா சார்ஜ், நானும் நல்லா போட்டு சார்ஜ் போட்டு வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா க்ளீனாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 21,500, 21,800, 21,800 கொடுக்குறோம். ஐஃபோன் 12 Pro 256GB வேரியன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன் கவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சில கவர் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கன்னா இந்த 2 ஃபோன் இருக்குது பாருங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா விவோவில் T2X. இது வந்து ரியல்மியில் C67 மாடல். இது என்ன மாடல் பாருங்க, நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்க. ரியல்மி C67. இது ஒரு 5G டிவைஸ். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட், 128GB இன்பிலோட ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ஸ்க்ராட்ச், டென்ட்டோ, பவுச் மார்க்ஸ்லாம் இல்லை. இதோட ரியல்மி இதில் வந்து போக்கோ சீரிஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். இதில் ரியல்மி பார்த்தீங்கன்னா C67. இதே மாதிரி போக்கோல C67 விடுவாங்க. இது ரியல்மினா கொஞ்சம் டாப்பாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 6GB ரேம், 128GB இன்பில்டு, 50 MP கேமரா, டைமண்ட் சிட்டி 6100+ கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,650 கொடுக்குறோம். 7,650 ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் ஒரு ரியல்மி C67 5G டிவைஸ், 128GB வேரியன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் T2X 5G. இதுவும் 8GB ரேம், 128GB இன்பில்டோட இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குது. லைட்டாக ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது, பவுச் மார்க்ஸ் இருக்குது. மற்றபடி கேமராலையோ இல்லாட்டி வந்து டிஸ்பிளேலையோ எந்த ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீனான கண்டிஷன், சைடு ஃபிங்கர் பிரிண்டோட இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஜஸ்ட் 7,500 rupees கொடுக்கும். 7,500 இது விவோ T2X. இது 7,650 ரியல்மி C67 5G ஃபோன். இந்த 5G ஃபோன்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவராக இருக்கும். இது மாதிரி ரேட் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா ஃபோன்ஸ் இல்லை லேப்டாப்ஸ் வேணா கூட நீங்கள் வந்து சொல்லலாம். இது கூட இன்னும் உடனே மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் 2 ஃபோன் இருக்குது, இது சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோவில் Z7 Pro. இதுவும் ஒரு சூப்பரான விவோ Z7 5G. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிட பாருங்க. 8GB வேரியன்ட், 128GB பிலோட, டைமண்ட் சிட்டி 920 ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன். இதோட டிஸ்பிளே எல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஒரு இன்ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, இன்ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே, LED டிஸ்பிளே. ஒரு கேமிங் ஃபோன் மாதிரி இருக்கும். சூப்பரான டிவைஸ் தான். இதோட ரேட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 rupees சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரீஸ்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 8,650 கொடுக்குறோம். 8,650 ஒரு விவோ Z7 5G ஃபோனு. சூப்பரான டிவைஸ் தான். 8GB வேரியன்ட், 128GB பில்டு. ஒரே சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும் லைட்டாக டஸ்ட் இருக்குது. உங்களுக்கு பேக் கேமராலாம் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட் கேமரா மட்டும் நல்லா தான் இருக்குது, நம்ம க்ளீனாக தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த சின்னதாக ஒரு மைன்யூட்டாக எதுவும் ஒரு விஷயம் நான் கூட சொல்லி கொடுத்துருவோம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB இன்பிலோட விவோவில் Z7 5G ஃபோன். விவோ கூட இல்லை, IQ. பாருங்க மேலே பின்னாடி ஸ்க்ராட்ச் கார்டு போடுறாங்க, அவுத்துக்காங்க. இது மேட் ஃபினிஷோட இருக்குது. உங்களுக்கு வந்து IQவில் Z7 5G. இதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு கேமிங் ஃபோன் தான், டிவைஸ் தான். இதோட ரேட் சொன்ன மாதிரி உங்களுக்கு 8,650 கொடுக்கும். 8,650 கொடுக்குறோம். அப்புறம் கால் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது. அப்புறம் இது ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோன் எதுன்னு விவோவில் T1X நினைக்கிறேன். இதுவும் ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு. விவோ T1Xல இதுவும் ஒரு 5G டிவைஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7,500 rupees கொடுக்குறோம். ஒரிஜினல் காம்போட இருக்குது, காம்போல சேஞ்ச் பண்ணல. விவோவில் T1X இல்லை, T1X வந்து ஒரு கம்மி வேரியன்ட். விவோவில் T1 இது
8 GB ரேம் 128 GB இன்பில்டோட. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 680 கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ஸ்கிராட்ச் டென்ட் பவுச் மார்க்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7500 கொடுக்குறோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 5G டிவைஸ் 8128 ஒரு 7000 ப்ளஸ்க்கு கிடைக்கிறதும் தாராளமாக வாங்கலாம். இல்லைனா உங்களுக்கு சப்போஸ் டிஸ்பிளே காம்போனன்ட் சேஞ்ச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான மாதிரி 5950 கொடுத்துரும். சப்போஸ் வேலை பார்த்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேட் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்துடும். அது நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் என்னன்னா ரேட் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க, கமெண்ட்ஸ்க்காகவே போடுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது நம்மளுக்கு அது யூஸே கிடையாது. ஆக்சுவலாக அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தான் போடுறோம். தேப்புறம் கால் பண்ணுங்கள். ரொம்ப லிஸ்ட் ப்ரைஸாக நம்ம கொடுக்குறோம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஃபோன்லாம் எடுக்கிறதா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நார்மலாக ஏறக்குறைய நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக வந்து எந்த ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கரெக்டாக ஜென்யூனாக பொருள் பாக்ஸோட இல்லை பில்லோட இல்லாட்டி ரொம்ப ஜென்யூனாக இருந்தால் தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் எப்படி வந்தாங்க கொடுத்தாங்க வாங்கினாங்க அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டோம். சும்மா ஒன்லி டிவைஸ் இருந்துச்சு, இல்லை டிஸ்பிளே கிராக் இருந்துச்சு, லைட்டாக ஒரு 5% டவுட் இருந்தால் கூட அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். இது வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சில டைம் ஏதாவது தெஃப்ட் மொபைல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதே கிடையாது. கன்ஃபார்மாக ரொம்ப ரிஸ்ட்டாக சொல்லிடும். அந்த மாதிரி எடுக்கிறதா நிறைய பேர் கம்மியாக போடும்போது நம்மளும் கம்மியாக போடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ரேட்டு ரீச்சாக தான் போடுறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேர் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்க. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸ்லாம் வேணும், இல்லை மொபைல்ஸ் இல்லாட்டி வேறு எதனா கேஜெட்ஸ்லாம் வேணும்னா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.